السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு 7 தடவை நாம் இதனை ஓதினால் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். நடக்காது என்று உறுதி செய்த காரியங்களை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். செல்வ செழிப்பை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். பண தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை அல்லாஹ் நீக்குகின்றான். அன்றைய நாள் முழுவதும் சிறந்த ஒரு நாளாக அல்லாஹ் மாற்றுகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான சில சூறாக்களையும் துஆக்களையும் தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஃபஜ்ருடைய நேரம் மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் அன்றைய நாளை ஆரம்பிக்கக்கூடிய நேரம். இந்த சூறாக்களையும் துஆக்களையும் ஓதி நாம் அன்றைய நாளை ஆரம்பித்தால் அன்றைய நாள் முழுவதும் நல்லதே நடக்கும். அல்லாஹ்வினுடைய பாதுகாப்பு நமக்கு இருக்கும். எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருவான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சூறாக்களையும் இந்த துஆக்களையும் நாம் 7 தடவை ஓதுவோம். மிகவும் சிறந்த துஆக்கள், சிறந்த சூறாக்கள். இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை 7 தடவை ஃபஜ்ருக்கு பின்னால் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று 7 தடவை நாம் இந்த சூறாக்களை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதனை அடைக்கக்கூடிய வழிமுறைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அதே போன்று நாம் நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என்ன சூறாக்கள் என்றால், முதலாவது சூரத்துல் ஃபாத்திஹா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்-ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. ஆமீன். இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை 7 தடவை ஓத வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் ஃபலக். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பில் ஃபலக். மின் ஷர்ரி மா خلق. ومن شر غاسق إذا وقب. ومن شر النفاثات في العقد. ومن شر حاسد إذا حسد. இந்த சூரத்துல் ஃபலக்கை 7 தடவைகள் ஓத வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் இஹ்லாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹு ஸமத். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று வரக்கூடிய இந்த சூரத்துல் இஹ்லாஸை 7 தடவைகள் ஓத வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் நாஸ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் அஊது பிரப்பின் நாஸ். மலிக்கின் நாஸ். இலாஹின் நாஸ். மின் ஷர்ரில் வஸ்வாஸ் الخناس الذي يوسوس في صدور الناس
மினல் ஜின்னதி வன்னாஸ். இந்த சூரத்துல் நாஸை 7 தடவைகள் ஓத வேண்டும். அதன் பின்னால் சூரத்துல் காஃபிரூன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதூன் ولا أنتم عابدون ما أعبد ولا أنا عابد ما عبدتم ولا أنتم عابدون ما أعبد لكم دينكم ولي دين. அதன் பின்னால் ஆயத்துல் குர்சியை நாம் 7 தடவைகள் ஓத வேண்டும். அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் லா தஅஹுதுஹு சினத்து வலா நௌம் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்ள் மன் தல்லதி யஷ்ஃபஉ இந்தஹு இல்லா பிஇذنஹி يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يحيطون بشيء من علمه إلا بما شاء وسع كرسيه السماوات والأرض ولا يعوده حفظهما وهو العلي العليم. என்று வரக்கூடிய சூரத்துல் பக்ராவிலே இடம்பெறக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு வசனம் இந்த ஆயத்துல் குர்சி. இந்த ஆயத்துல் குர்சியை நாம் 7 தடவைகள் ஓதுவோம். இவ்வாறு இந்த சூறாக்களை நாம் 7 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடன்களை அல்லாஹ் நீக்குகின்றான். நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான். பல தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த 6 சூரா. என்ன சூரா? சூரத்துல் ஃபாத்திஹா 7 தடவை, சூரத்துல் ஃபலக் 7 தடவை, சூரத்துல் நாஸ் 7 தடவை, அதே போன்று சூரத்துல் இஹ்லாஸ் 7 தடவை, சூரத்துல் காஃபிரூன் 7 தடவை, அதே போன்று ஆயத்துல் குர்சி 7 தடவை. இந்த ஆயத்துல் குர்சியின் சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது இவ்வாறு கூறினார்கள். யார் ஒவ்வொரு பரலான தொழுகைக்கு பின்னாலும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவருக்கும் சுவர்க்கத்துக்கும் ஒரே ஒரு விடயம்தான் தடையாக இருக்கின்றது. அது என்னவென்றால் அவர் மரணித்தால் அவருடைய மரணமே அவருடைய சுவர்க்கத்திற்கு தடையாக இருக்கின்றது. அவர் மரணித்தால் அவர் சுவர்க்கம் நுழைவார் என்று கூறினார்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஆயத்துல் குர்சியை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான தீங்குகளில் இருந்தும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். இந்த 6 சூறாக்களையும் நாம் 7 தடவை ஒவ்வொரு நாளும் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஓதுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஒட்டுமொத்த கடன்களையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று வீட்டிலே பரக்கத்தை அல்லாஹ் உண்டாக்குகின்றான். நடக்காது என்று நினைத்த காரியத்தை கூட அல்லாஹ் நடத்தி வைக்கின்றான்.